ஏமானே வந்து இது பண்ணனால எனக்கு இதா கர்மசாமி ஆப்தறது நான் தான் அடிக்கிறது நான். ஏமானே வந்து இது பண்ணனால எனக்கு இதா கர்மசாமி ஆப்தறது நான் தான் அடிக்கிறது நான். இதா இதப்பா நான் காப்பாத்துமா பேசாதீங்க புரியுதா? என்ன வேணும் இல்லப்பா ரெடி ஆயிடுவேன் புரியுதா? ரெடி ஆகிற ஒன்றும் பிரச்சனை. பூக்குழி இறங்குறியா? இந்த வருஷம் பூக்குழி இறங்க இது பண்ணிவிடு புரியுதா? நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இது பண்ணிவிடுறேன். ஏன்னா இந்த வருஷம் கொடுக்குறீங்களா அடுத்த வருஷம் கொடுக்குறீங்களா? இந்த வருஷமா கொடுத்துட்றீங்களா? சரி ரைட்டு. ஒரு பூவாரம் போட்டு தலையெழுத்தை வந்து பூக்குழி இறங்குனதுக்கு அப்புறம் தான் மாற்ற சொல்லி உத்தரவு புரியுதா? அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆயுசு வந்து சில விஷயங்கள் தான் ஆகுது. நான் தான் தேக்கி வச்சுருக்கேன் புரியுதா? கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையும் வராது புரியுதா? பூக்குழி இறங்கிடுது சரியா? ஏன்னா இத்தனை தடவை போன தடவை சாப்பிட்டு தானே வச்சு இந்த தடவை கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ என்கிட்ட பேசும்போது இந்த பையனோட ஆயுசுக்கு கேரண்டி இல்லடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் புரியுதா? நான் இது பண்ணி கேட்டேன் பார்த்து விட்டுறேன். கண்டிப்பாக அந்த பிரச்சனை வராது. உயிர் பண்ணி கொடுத்துருங்க புரியுதா? நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக இறங்காங்க புரியுதா? பூக்குழி இறங்கும் போது உன்னோட பாவங்கள்லாம் அது இதாகிடும் புரியுதாப்பா? சரி பண்ணி கொடுக்குறேன். ஒன்றும் பயப்பட தேவை புரியுதா? பூவில் இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை புரியுதா? நான் பார்த்துக்கேன் சரியா? எல்லாம் வரும். இன்னொருக்கு போடு எல்லாம் வரும். எல்லாம் வரணும்னா எல்லாம் வந்துச்சா காட்டுறது பயப்பட தேவை சரியா? நீ வந்து அந்த தினமும் வீட்டுக்காரருக்கு அவசரம் அழுது விடியாகாலம் ஒரு கேட்டியா? 4 மணிக்கு அழுதுட்டு இருந்தியா? அப்போ நான் வந்தேன் புரியுதா? ஒரு கருப்பு நாய் ஒன்று உதறிட்டு போட்டா தண்ணியில் நினைச்சு சரியா கவனிக்கலையா? உன் லைனில் கருப்பு நாய் ஒன்று இருக்குதா? அந்த கருப்பு நாய் வந்து ஒரு சாக்கடை தண்ணியில் படுத்து வந்துட்டு எந்திரிச்சு உதறி போயிருக்கு நாளை காலம். நீ பார்க்கலையா? நாளை காலம் கும்பிட்டியாண்ணே? நான் பார்த்துக்கிறேன் சரியா? பயப்படாது சரியா? நான் காப்பாற்று தண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஆனால் அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. பழைய இதெல்லாம் உன்னோட பாவம் போக்குறதுக்கு தான் இது பண்ணிக்கிறேன். நோட்டீஸ் தான் விட்டுறணும் சரிதா? கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாமே இது பண்ணி தான் பாவங்கள் அதிகம் சேர்ந்து போட்டு சரி பண்ணி சரியா? உன்னை காப்பாற்று கொடுத்து உன்னை ஆன்மீகவாதியாக சரிதா? பார்த்துக்கோ. வீட்டில் வீட்டில் பாதுகாப்புக்கு ஒரு மஞ்சள் கொடியில் கட்டிடுறேன் சரியாப்பா?